வணக்கம் மக்களே. எல்லாரும் இந்த யூஐ அந்த படத்த பார்த்தீங்களா? நேத்து தான் பார்த்தேன். முந்தா நேத்து வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. நேத்து தான் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் எந்த விதமான ஆன்லைன்ல ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கல. பட் இருந்தாலுமே கொஞ்சம் டெம்ப்ட் ஆயி என்னோட ஃப்ரெண்டோட ரிவ்யூ மட்டும் பார்த்தேன். அவனோட லிங்க் கீழ தர்றேன். அத நீங்க போய் பாருங்க. நல்லா ரிவ்யூ பண்ணுவான். ஆ அவன் வாய தொறந்தோனயே சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சிரிச்சுட்டான். சிரிச்சுட்டு, "எனக்கு ஆக்சுவலி என்ன ரிவ்யூ பண்றதுன்னே தெரியலைங்க" அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஆரம்பிச்சான். பட் ஒரு 10, 15 நிமிஷம் பக்கம் பேசியிருக்கான்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் நான் வேற பெருசா எந்த ரிவ்யூஸும் பார்க்கல. ஏன்னா, ஒரு மாரி பயஸ்டான மென்டாலிட்டியோட உள்ள போவோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சது நம்ம அந்த ட்ரெய்லர் ரிவ்யூ பார்த்தோம். அவ்வளோ மட்டும் தான் எனக்கு தெரியும். படத்துக்கு போயிட்டேன். நானும் எங்க அப்பாவும் போனோம். நான் வழக்கமா எப்ப பார்த்தாலும் ஐ ஆல்வேஸ் டேக் பேட் டெசிஷன்ங்க. நான் ஏதாவது ஒண்ணு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணணும்னு நெனைக்கிற இடத்துல போய் அப்பா, அம்மாவ கூப்பிட்டு போய் தர்ம சங்கடத்தில சிக்கிருவேன். அப்படித்தான் சிக்கிட்டனோ அப்படிங்கிற மாதிரி தான் படத்தினுடைய ஓப்பனிங் அப்படிங்கிற மாரி இருந்தது. என்னடா இது! எங்க அப்பா பக்கத்திலேயே உட்காந்துட்டுருக்காரு. இத விட கொடுமை என்ன தெரியுங்களா? என் பக்கத்தில உட்காந்துட்டுருக்கிறது ஒரு பையன். அவன் பையனா, புள்ளையான்னே எனக்கு ரொம்ப நேரம் டவுட் இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவன் பையன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அவன் படம் பூரா மொபைல் தான் நோண்டிட்டு இருந்தான். அவன் அவங்க அப்பா, அம்மா 2 பேர்த்தோடவும் வந்திருந்தான். ஸோ இப்படி தான் இருந்தது. மொத்த தியேட்டர்லயே ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. அந்த படம் முடியறதுக்குள்ளேயே 10 பேத்துல ஒரு 5, 6 பேர் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த மாரி ஒரு தர்ம சங்கடத்துக்குள்ள போய் சிக்கிருவேனா அப்படிங்கிற மாரி தான் படம் ஓப்பனிங் இருந்தது. பட் படம் போக, போக, போக படம் ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, உங்களால நிட்பிக் பண்ணவே முடியாது. இந்த சீனுக்கு அப்புறம் இது வந்தது, இந்த சீனுக்கு அப்புறம் இப்போ இது வந்தது, அது நடந்தது, இது நடந்தது. உங்களால அப்படி ஒரு கோர்வையா சொல்லவே முடியாது படத்த. படம் வந்து இந்த உலக அழிவு இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சூழல் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ரொம்ப அப்பட்டமா, ஆனா ஒரு கதை போக்குல சொல்லியிருக்காங்க. நீங்க பார்க்கறக்கு ஏதோ ஒரு நாடகம் பார்க்குற மாரி இருக்கும். அவ்வளோதான். நீங்க கமர்ஷியலா பார்க்குற படம் மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா, இந்த படம் வந்து அதே 20ஆம் தேதி தான் விடுதலை 2 வந்தது. ஸோ, அங்க சரியான கிரவுடு. படம் ஒரு மாரி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஏதோ நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் மொக்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்டத சொல்றேன். பட் எனிவே இப்ப நம்ம யுஐக்குள்ள வருவோம். பெருசா இங்க கூட்டம் இல்லன்னாலுமே, அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அந்த கதையில அப்படின்னா, இந்த உலகம் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு? உங்கள ஒருத்தங்க காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள கூப்பிட்டு போறான் இல்லையா? அவன் வந்து இந்த உலகத்த காப்பாத்துறேன்னு ஒரு குரூப் இருக்கு. உங்கள காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. இவன் 2 பேருமே உன்னை ஏமாத்திட்டு தான் இருக்கான். உன்னை வந்து ஒரு மாய தோற்றத்துல வச்சுக்கிட்டு, உன்னை 2 பேருமே ஏமாத்திட்டு, அவன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். உன்னை ஒரு வகையிலயும் நல்லதா வைக்கவே இல்ல. உனக்கு ஒருத்தன் ஆட்சியாளனா ஒருத்தன் இருக்கான். அவன் பிச்சைக்காரனா இருந்து பிட் பாக்கெட்டா இருந்திருப்பான். அவன் வந்து ஆட்சியாளனா வந்திருப்பான். அவனாவது உன்னை தொந்தரவு பண்ணாம விட்டுருந்திருப்பான். ஆனா, அவன காட்டிலும் நீ வந்து சாமி, கடவுள் அப்படின்னு சொல்லி எவனாவது ஒருத்தன வந்து மேல தூக்கி உட்கார வைப்பாரு. அவன் உன்னை இருக்கிறதுலயே கீழால கொண்டு போய் நிறுத்திடுவான். இன்னைக்கு உலகத்துல இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் கதைங்க. இத தப்பு. மக்கள் நல்ல நிலையில இருக்கணும். மக்கள் பிரிவா இப்ப மதம், ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகள்ல வந்து மக்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மனோநிலையில இருக்கக்கூடிய ஒருத்தன் வருவான். அப்படி வந்தாலுமே, அவன இந்த உலகம் என்ன பண்ணும்னா போட்டு தள்ளிரும் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப இந்த அவன போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம, இந்த தவறான கூட்டத்து கூட சேர்ந்து தவறு செஞ்சுகிட்டு இருப்பான் பாருங்க. அவன் நல்லவனா தான் இருந்திருப்பான் ஒரு காலத்துல. ஆனா இந்த உலக சூழல் அவன ஒரு கட்டத்துல மாத்திரும். அப்படி தவறான வழியில போனவன், இந்த தெளிஞ்ச நல்லவன் ஒருத்தன் வருவான்ல, அவன பார்த்து திருந்துவான் பாருங்க. அவனையும் போட்டு தள்ளிரும். இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து நீ நல்லதுன்னு எவன்ட்ட சொன்னீனாலும், வேலை என்ன பண்ணுவான்? உனக்கு தான் அவன் நல்லது சொல்றான். ஆனா நீயே அவன என்ன பண்ற? போட்டு தள்ளிடுற. உனக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன தன்னைத்தானே நல்லவனா அவன் காமிச்சுக்கிறான். நீ அவன தான் நம்பிக்கிட்டு, அவன் பின்னாடி போயிட்டு நீ சீரழிஞ்சுக்கிட்டே இருக்க. இதுதாங்க படத்தினுடைய மையக் கருத்து. இதுதான் படம். நிதர்சனமா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. திரும்பவும் சொல்றேன். இது ஒரு கமர்ஷியலா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு படம் மாதிரி இல்ல. போர் அடிக்கும் ஒரு கட்டத்தில. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நெறைய கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய அதுக்கெல்லாம் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்காங்க. அது எல்லாமே உண்மதான். அது எல்லாமே ஓகே தான். தப்பு ஒண்ணும் கிடையாது. நல்லபடியாவே பண்ணியிருக்காங்க. நெறைய அந்த செட்டப்பு, நெறைய ப்ராப்ஸ் இதெல்லாமே அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரு உபேந்திரா சார் அவர் வந்து டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வெள்ள கலர் சட்டை போட்டவர் தான் நல்ல ஒரு தெளிந்த ஒரு மனோநிலையோட இருந்து மக்கள நல்லபடியா கொண்டு போறவரு. கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கவர் வந்து அவருடைய அப்படியே ரைட் ஆப்போசிட்டு. நல்லது மாதிரி பண்ணி இந்த உலகத்த வந்து சீர்கெடுக்கிறதுக்கு உண்டான வழி. ஸோ இந்த சீர்கேடெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மள நாமளே ஒரு மூளை மாதிரி காட்டுவாங்க. அந்த மூளைக்குள்ள தான் நம்ம அடைபட்டுருப்போம். அதாவது தெளிவா வெளிய வர்றவங்க அப்படின்னு சொன்னா, இந்த மூளைக்குள்ளேருந்து வெளிய வர்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த மூளைக்குள்ள அப்படின்னு சொல்லும்பொழுது, மூளை என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம். நம்மள நாமளே வந்து பூட்டி வச்சிருக்கோம். புத்திசாலித்தனத்த பயன்படுத்துறதில்ல.
புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் பொழுது முதல் சிறையிலிருந்து வெளியே வர்றோம். அதற்கப்புறம் நம்மளை வந்து எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளை வந்து அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. திருப்பும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த சிறையிலிருந்தும் தப்பிச்சு வெளியே வர்றோம். தடைகள் தாண்டி வரோம். அப்புறம் நம்ம அதிலிருந்து முன்னேறி வெளியே வரும் வெற்றிகரமாக வரும்பொழுது சுற்றி இருக்கவன்லாம் பண்ணாத 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 அது பிரச்சனை பண்ணாத பண்ணாத அப்படிமா இவன் பேச்சு கேட்டு நான் உருப்படாமல் போகிறதா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திருப்பி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்தும் அந்த சிறையிலிருந்தும் தப்பிச்சு வர்றோம். வரும்பொழுது இந்த உலகம் வந்து நம்மளை ஒரு மாய வலையில் விழ வைக்கும். போதை, பெண் அடிமை, ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்கிட்ட அடிமைத்தனப்படுவது, இந்த மாதிரி காம உணர்வுகள்னால அடிமைத்தனப்படுவது. ஸோ இதிலிருந்தும் தப்பிச்சு வெளியே வரும்பொழுது நம்ம வெளியே வந்து நமக்கு தெளிவான வழிபாதை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த சைடில் பார்க்கும்போது நம்ம இப்போ தான் கொஞ்சம் ஒரு புத்திசாலித்தனத்தை நிறைய பயன்படுத்தணும், நம்ம கொஞ்சம் அறிவானவங்களாக இருக்கணும். இப்படி திரும்பி பார்க்கும்போது நிறைய மக்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்கள காப்பாற்றுறேன்னு போனால் இவனும் சிக்கிடுவான், வெளியே போக மாட்டான். எப்படி அவன் வந்து தன்னுடைய சுயமுயற்சியில் வெளியே வந்தானோ சரிங்க, அதே மாதிரி அவரவருடைய சுயமுயற்சியில் தான் அவன் வெளியே வரணும் அப்படின்ட்டு இவன் முழுசும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்து ஒரு ஞானவானாக வெளியே வரான். இந்த ஞானவானாக வெளியே வந்தவனுடைய சூழல் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் முன்னாடியே சொன்னேன். அந்த ஒரு ஞானவானை வந்து போட்டு இறக்கிடுறாங்கன்னு பாருங்களேன். ஸோ இதுபோல் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கால சூழல் நம்மளை எப்படி வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆபாசமாக தன்னை காட்டிக்கொள்கிறதும் கூட லீகலாக நடக்கிற மாதிரியான வெப்சைட்ஸு, ஆப்பு அது எல்லாமே இருக்குது இல்லைங்களா. ஸோ இதற்குள்ளே எல்லாம் நம்ம வந்து சிக்கிடக்கூடாது. இந்த அரசியல்வாதி நம்மளை காப்பாற்றுவாங்க, இந்த நடிகர் நம்மளை காப்பாற்றுவாங்க, இந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும், இந்த ஒரு ஆன்மீக குரு நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினேன்னா நீ தப்பிச்சுக்கலாம். ஸோ அதிலிருந்து எந்த ட்ராப்லையுமே நீ விழாமல் நீ வந்து வெளியே வரணும். கடைசி ட்ராப் என்னென்னா நான் இவங்களெல்லாம் காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிறதான் ட்ராப்பு. நீ முதல்ல உன்னை காப்பாற்றுற, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை காப்பாற்றலாங்கிறது. அது அந்த மெசேஜ் எல்லாம் சூப்பரான மெசேஜுங்க. அதில் எந்த விதமான குறையுமே வந்து கிடையாது. மெசேஜ் சூப்பரான மெசேஜ். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த காட்சியை வந்து நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இடத்துல தான் உங்களால் பார்க்க முடியும். பட் அதான் சொல்கிறேனே, இட் இஸ் சம்திங் கார்ட்டூனிஸ்டிக். ஒரு நாடகத்தன்மையாக நீங்கள் வழக்கமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு கமர்ஷியலான ஒரு படம் மாதிரியெல்லாம் வந்து அது சுத்தமாக கிடையாது. பட் மெசேஜ் இருக்குது. இன்றைக்கி எந்த படத்தில் தாங்க மெசேஜ் இல்லை? மெசேஜ் சொன்னால் தான் மக்கள் கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா. பட் அந்த மெசேஜையுமே கேட்குற அளவுக்கு மக்களுக்கு வந்து பொறுமை இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் சொன்னேன், இருந்ததே 10 பேர், அதில் 4-5 பேர் கிளம்பி போயிட்டாங்க படம் முடியறதுக்குள்ளேன்னு சொல்லி. ஏன்னா அது ஏற்றுக்கக்கூடிய மனோநிலையில் என்னத்தா போய் அப்படின்ட்டு இதை படத்துலேயே சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து இதெல்லாம் கெடுதல்னு சொல்கிற இல்லையே, இது மக்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். இவன் தான் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு தெரியும், இவன் எப்படி பிரச்சனை பண்ணுறாங்கிறது தெரியும். இருந்தாலுமே இந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தாததுனால இங்கே ஒரு மாய வலையில் அவன் பிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால அவன் இங்கேயே அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கான். தப்புன்னு தெரியுதுங்க, பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன் அந்த பரவாயில்ல சொல்கிறோம்? நமக்கு வந்து நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் அவன் தப்பு பண்ணிட்டு போகிறான், நான் வந்து அவன் அளவுக்கு இல்லைனாலும் சின்னதாக தப்பு செஞ்சுட்டு என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அப்படி போய்க்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ யா, இதுதான் வந்து அந்த யூஐ அப்படிங்கிறது. வேறு ஒன்றும் இல்லை. கடைசியில் யூஐ அப்படின்னு எழுதுனா அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கிண்டலுக்கு சொல்லுவோம் இல்லையா, உனக்கு நாமம் போட்டுட்டான்டா அப்படின்னு ஏமாற்றிட்டான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது அப்படியே நேரடியாக சொல்லாமல் யூஐ அப்படிங்கிற மாதிரி நீயும் நானும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. பட் கடைசியில் அதுதான் நாம போட்டு அனுப்பிச்சி விட்டான்டா நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த உண்டான இது நல்லா எடுத்திருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஒரு என்னப்பா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள். அவரே கடைசியில் சொல்லிட்டாரு, பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காங்க படம், ஒன்றும் தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்க, பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் ஓகே தான் படம், ஒன்றும் டாட் புட்னு பயங்கரம் அது மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் மெசேஜ் இஸ் டெலிவர்ட். வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமன்னா அது அவரவருடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது இல்லை. பட் ஆன் அ நோட், இட் இஸ் a good film, not a very good film, இட்ஸ் a good film. சொல்ல வந்த மெசேஜை ஒரு மாதிரி அவருக்கு உண்டான பாணியில் அவர் வந்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதா சொல்லணும். ஸோ விருப்பப்பட்டால் தாராளமாக போய் பாருங்கள். பார்க்க வேண்டாமோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அன் என்டர்டெயின்மெண்ட், பட் வித் அ ஸ்ட்ராங் மெசேஜ், வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். இந்த இயற்கை எண்ணெய் பற்றியெல்லாம் சொல்லுவாங்க, இதில் அவங்க அம்மா மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த உவமை எல்லாம் உங்களுக்கு தெரியணும். அந்த உவமை அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறதுக்கு உண்டான அந்த உவமையை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு நுட்பம் இருந்ததுன்னா அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கங்கிறது கொஞ்சம் புரியும். ஆன் அ நோட் இஸ் a குட் ஃபில்ம். போர் அடிக்காது, 2-2.5 மணி நேரம் படம். ஆன் அ நோட் இட் இஸ் a குட் ஃபில்ம். யா,
ஸோ பார்க்கலாம் ஒரு தடவை அதனால தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இந்த ரொம்ப புரட்சி, இந்த உலகம் என்ன இப்படி போகுது அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு படமாகவே இருக்கும். ஸோ இதுதான் இந்த யூஐ படத்தினுடைய ரிவ்யூ. வேறு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் நாளான்னைக்கு சந்திப்போம். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து எழுந்துங்கள். நான் உங்கள் நேரத்தில் தானே பண்ணி